ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல பரதன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பரதன் வேற யாரும் இல்லைங்க, ராமரோட சகோதரன், தசரதனுக்கும் கைகேயிக்கும் பிறந்த புதல்வன். பரதன் ராமர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு அப்படின்னா, ஒரு நாள் பரதனும் ராமரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த விளையாட்டுல ராமர் தோத்து போயிட்டாரு, பரதன் ஜெயிச்சிடுறாரு. உடனே ராமர் போய் கோசலையோட மடியில படுத்து தூங்கிடுறாங்க. பரதன் போய் கைகேயோட மடியில படுத்து தூங்குறாரு. அந்த சமயத்துல பரதன் ரொம்ப சோகமா இருந்தாரு. கைகேயி பரதன் கிட்ட, ஏன் பரதா சோகமா இருக்க, விளையாட்டுல கூட நீ தான் ஜெயிச்சன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே பரதன், நான் ஜெயிச்சந்தாமா, ராமர் தோத்ததை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு பரதன் சொல்றாரு. கைகேயி 2 வரத்தை கேட்டாங்க. ஒரு வரத்தால ராமரை காட்டு காமிச்சாங்க, 2வது வரத்தால பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பரதன் அந்த சமயத்துல ஊர்லயே இல்ல. பரதன் ஊர்ல இருந்து வந்த உடனே விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாவும் வருத்தமாவும் இருக்காரு. அந்த சமயத்துல சத்ருக்னனும் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நேரா பரதன் கிட்ட வந்து, அண்ணா என்னன்னா நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பரதன், ஆமாப்பா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே சத்ருக்னன், நான் போய் அந்த கூனியை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பரதன், கூனி எந்த தப்புமே பண்ணலப்பா, தப்பு செஞ்சவனை விட்டுட்டு எதுக்குப்பா தப்பு செய்யாதவங்க மேல கோவப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சத்ருக்னன், ஆமா கூனி தப்பு பண்ணல, கூனி என்னதான் சொல்லியிருந்தாலும் கைகேயி அம்மா எப்படி இந்த முடிவெடுக்கலாம், நான் போய் கைகேயி அம்மாவை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பரதன், இப்பவும் சொல்றேன், தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு எதுக்காக கைகேயி மேல கோவப்படுற அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்ருக்னன், ஆமா கைகேயி அம்மா விட இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தசரதன் அப்பா எப்படி ஒத்துக்கிட்டாரு, தசரதன் அப்பா மேலதான் தப்பு, எனக்கு தசரதன் அப்பா மேல கோபமா வருது அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் பரதன், ஏன்பா தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு தப்பு செய்யாதவங்க மேல கோவப்படுற அப்படின்னு சொல்றாரு. உடனே, ஆமாண்ணா நீ சொல்றது சரிதான், செஞ்ச தப்பெல்லாம் ராமர் தான், அப்பா அம்மா சொன்னாங்கன்றதுக்காக எதுக்காக ராமர் காட்டுக்கு போகணும், அவருக்கு உரிமை இருக்கு இல்லையா இந்த நாட்டை ஆள்றதுக்கு, அதை அவர் நிலைநாட்டி இருக்கணும் இல்லையா, அதனால எனக்கு ராமர் மேல கோபமா வருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பரதன், இப்போவும் தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு ஏன்பா தப்பு செய்யாதவங்க மேல கோவப்படுற அப்படின்னு பரதன் கேட்கிறாரு. சத்ருக்னனுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா அப்ப யார் தானா தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது பரதன் சொல்றாரு, நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், நான் உயிரோடு இருக்கேன் பாத்தியா, அதுதான் இருக்கிறதுலையே எல்லாத்த விட பெரிய தப்பு, நான் மட்டும் உயிரோடு இல்லாமல் இருந்திருந்தா எங்க அம்மா இப்படி ஒரு வரத்தை கேட்டு அந்த வரத்தை தசரதன் கொடுத்து அந்த வரத்தால ராமர் காட்டுக்கு போயிருப்பாரா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, நான் உயிரோடு இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு எப்பேற்பட்ட மனசு வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தப்பு செய்யாதவங்க மேல பழி போடுற இந்த காலத்துல தன் மேல எந்த தவறும் இல்லாத போதும் யார் மேலேயும் தப்பு சொல்லாம எல்லா தப்பையும் தன் மேல போட்டுக்கிறாரே, அப்பேற்பட்ட பரதனுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள் கொடுக்காம எப்படி இருக்கிறது? இன்னும் இப்பேற்பட்ட பரதனை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.